இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ்ல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டுறாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். சரி பாத்தியா என்னத்த? சாருக்கு பின்னாடி யார் நிக்கிறான்னு பாத்தியாடா? பின்னாடியா? என்னடா வித்யா மேம் நிக்கிறாங்க? அதுவும் பாத்தியா சாரி கட்டிட்டு ஏதோ பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்கு அப்படி நிக்கிறாங்க? ஆனாலும் சாரி அழகா தானே இருக்காங்க. தம்பி ஜஸ்ட் சொன்னேன்ப்பா. என்ன நீங்க, நான் கூப்பிட்டேன் நான் பேசுறதுக்கு, நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சார், நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணதெல்லாம் போதும்னு நானே சொல்றேன். ஆக்சுவலா இது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். அதை நான் உங்க எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் என் பொண்ணுகிட்ட மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை. ஆனால் நேற்று அவளாவே வந்து ஓகேப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. என்ன வாடா இருக்கும்? என்னது சார், சீக்கிரம் சொல்லுங்க. என் பொண்ணு வேற யாரும் இல்லை சார். பொண்ணே இல்லாம எப்படி பொண்ணு மேரேஜ் ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்க? ஷட் அப் விக்ரம். என் பொண்ணு வித்யான்னு சொல்ல வந்தேன். சார் என்ன சொன்னீங்க? ஏன் ஒரு தடவையில உனக்கு காது கேட்கலையா? கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. நீ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலடா. அவங்களுக்கு தான் அப்பா இல்லன்னாங்களே. டேய், அப்ப ஒருவேளை நான் அப்படிலாம் பேசினத சொல்லிட்டாங்களோ? அடிச்சு அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா வந்தோடனே சார் நம்மள்கிட்ட ஏறி இருப்பாரு சார். ஆனா ஏன் உங்களுக்கு வித்யா தான் பொண்ணுன்றத இத்தனை நாளா எங்க கிட்ட சொல்லல? அவ என்னோட சொந்த பொண்ணு இல்ல, அவளுதான். ஆனா மித்தபடி என் பொண்ணு அவ. சார், நீங்க சொல்றது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வித்யாவுக்கு மாமா. நான் தான் வித்யாவை சின்ன வயசுல இருந்து வளர்க்குறேன். ஓ, நீங்க தான் அந்த மாமாவா? அப்பனா சார், வித்யா மேம் மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா சுபின், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நான்